பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்ட்ராங் டிவி. சகோதரர்களும் அமைப்போட தலைவர்களும் வந்திருக்காங்க. அமைப்போட கொள்கைகள் நம்மளுடைய கோயில்கள்லாம் சிதிலம் மருந்தி பராமரிப்பு இல்லாமல் இருக்கிற கோயில்கள்லாம் இந்த அரசு அறநிலையத்துறை வந்து இந்த கோயிலை பராமரிக்கணும். இந்த கோயிலில் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியல. நீதிமன்றம் நீதி அரசு தீர்ப்பு கொடுக்குறாரு. அந்த தீர்ப்பு கோயில் அரசாங்கம் வந்து மதிக்கலை. நீதியாளர்கள் கூட மரியாதை கிடையாது. நீதிபதி கூட மதிக்காமல் இந்த அரசாங்கம் வந்து இவங்களாம் ஒரு கொள்கையை வச்சுக்கணும், ஒரு அறநிலையத்துறை பேரை வச்சுக்கணும். ஆனால் அந்த அறநிலையத்துறை தான் நீதிமன்றத்துக்கு எதிராக போய் நிற்கிது. கோயிலை பார்க்க வேண்டிய அறநிலையத்துறை கோயிலுக்கு எதிராக நிற்கிது, இந்த சமுதாயத்துக்கு எதிராக நிற்கிது. தீபம் ஏற்றணும், எல்லா கோயில்லையும் 6 கால பூஜைகள் நடக்கணும். கோயிலை பராமரிக்க முடியாத அறநிலையத்துறை ஆலயத்தை விட்டு உடனே வெளியே இருக்கணும். இந்து சமுதாய மக்கள் வெளியே கொடுக்கணும். ஆன்மீக பெரியவர்கள் நிறைய பேர் அவங்களே கோயிலை பராமரிப்பாங்க, அவங்க வெளியே கொடுக்கணும் சொல்லி சேகர்பாபு வந்து திமுக கோபாலபுரத்துடைய ஏஜென்ட் ஆகிறாங்க. எந்த கோயில் அவர் வந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்னா ஒரு இந்துவாக இருக்கணும். அவர் வந்து கிறிஸ்துவ நிகழ்ச்சி போய் அல்லையான்றாரு. 400 கோடி ரூபாய் செலவு பண்ணி திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் பண்ணாரு. 400 கோடி ரூபாய் சேகர்பாபு வீட்டில் எடுத்து வந்தாரா, இல்லை கருணாநிதி குடும்பத்தில் எடுத்து வந்தாங்களா? ஒரே ஒரு மணி எக்ஸிஎல் நிறுவனத்தோட ஓனர் சிவநாடாரு 207 கோடி ரூபா கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பக்தனுடைய பணம் தான். தென்காசி காசி 200 கோடி தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. 30வது நாள் கோயில் கோபுரத்திலிருந்து கலசம் கீழே விட்டு உடையுது. இவங்க செய்வது எல்லாமே ஊழல் தான். அதாவது ஆலயத்தை வைத்து ஊழல் செய்கிறாங்க, வேறு எதுவும் அவங்க பண்ணல. சேகர்பாபு செய்யறதுக்குள்ள கோயில் நிறைய கொள்ளையடிக்கிறதுக்கும் கோயிலுக்கு வர மக்கள் கேட்குறாங்க. திருச்செந்தூரில் ஒரு பெண் பக்தர் கேட்குறாங்க அமைச்சர்கிட்ட, ஐயா நாங்கள் குழந்தை குட்டியோடு இருக்கோம், 4 மணி நேரம் நிற்கிறேன், திருப்பதியில் போய் நீ நிற்கலையான்னு கேட்குறாரு. திருப்பதியில் போகிறவங்களுக்குலாம் தெரியும், அங்கே எல்லா வசதியும் இருக்குது, எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் வசதி இருக்குது. திருச்செந்தூரில் 8 மணி நேரம் 9 மணி நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது. 2வது பட்சம் திருச்செந்தூரில் சண்முக விலாஸ் வழியாக ஒரு நாளைக்கு இந்த அரசாங்கம் குறைஞ்சபட்சம் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஊழல் செய்கிறாங்க. ஒரு ஆள் உள்ளே போனோன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் வழியை இந்த அரசாங்கம் பக்தர்களுக்காக திறந்து விடணும், வயசானவங்களுக்காக திறந்து விடணும். அந்த சண்முக விலாஸ் வழியை மூடிடுறாங்க. மூடிட்டு காலையில் 5 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே குறைஞ்சபட்சம் 10 லட்சம் ரூபாய் 500 பக்தர்கள் உள்ள அனுப்பிச்சிடுறாங்க. அரசாங்கம் ஊழல் அரசாங்கம். சேகர்பாபு ஊழல் செய்வதற்கான அனுபவம் வாய்ந்த ஒரு மந்திரி. அதுவும் கோயிலில் எப்படி திருடணும். அவர் ஆன்மீகவாதின்னு சொல்கிறார். எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு. இப்போ அவர் ஆன்மீகவாதியான்னு ஒன்று ஆன்மீகத்துக்கும் சேகர்பாபுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த கோயிலில் வந்து அவங்களே கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, அதை வந்து இவங்க பேரை பொருள் கட்டாயப்படுத்தி அது ஒரு கூட்டச்சாட்டு. அதை பற்றி என்ன சொல்லுவாங்க? இவங்க எந்த கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க? இவங்க கும்பாபிஷேகம் பண்ண கோயிலை பற்றி சொல்லுங்கள். அவங்க காசை கொடுத்து கும்பாபிஷேகம் பண்ணாங்களா? எல்லா எத்தனை கோயிலும் இவங்க கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிக்கையாக தரட்டும். அந்த அறிக்கையில் அவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்க, அந்த கோயிலிருந்து எவ்வளோ பணம் வந்து மக்களுக்கு காணிக்கையாக கொடுத்துருக்காங்க கோயிலுக்கு. மக்களுக்கு கொடுத்த காசோட இவங்க செலவு பண்ணது கம்மியாக தான் இருக்கும். இது ஒவ்வொரு கோயிலும் அவங்க கும்பாபிஷேகம் பண்ண செலவை காட்ட சொல்லுறாங்க. ஐயருக்கு 15 லட்சம். எந்த கும்பாபிஷேகத்துக்கு ஐயருக்கு 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. பந்தல் போடுறதுக்கு 75 லட்சம். 75 லட்ச ரூபா பந்தல் போடுற அளவுக்கு எங்கள் இடம் இருக்குது. காசிஸ்லாம் இருக்கிறாங்க தென்காசியில். கோடிக்கணக்கான ரூபாய் கும்பாபிஷேகன்ற பேரில் சேகர்பாபு ஊழல் பண்ணுறாரு. 2,000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம், 2,000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம். அதில் இவர் கை விட்டு காசு கொடுத்து எவ்வளோ கும்பாபிஷேகம் பண்ணார். ஒவ்வொரு கோயில் உண்டியல்லேருந்து எடுக்கப்பட்ட பணம். அந்த பணத்தை என்ன பண்ணுறாங்க?
நகைகளை என்ன பண்ணுறாங்க, எல்லா நகையும் உருக்கி நாங்கள் லாக்கரில் வைக்கிறோம். யார் லாக்கரில் வைக்கிறாங்க? இன்னைக்கு முதலமைச்சர் வீட்டில் வெள்ளி பீரோ இருக்குது. யாருடைய பணத்தில்? கோயில் பணத்தில். அக்கா அந்த துர்கா அம்மா வந்து இதப்பா 2வது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றக்கூடாதுன்றாங்க. ஆனால் இவங்க போய் ஒட்டகத்துக்கு பூஜை போடுறாங்க. தமிழ்நாட்டில் பசுக்கு பூஜை போட்டு பார்த்துருக்கோம். ஆனால் இவங்க ஒட்டகத்துக்கே பூஜை போடுறாங்க. இந்த அளவுக்கு தான் இந்த அரசாங்கம் இருக்குது. பார்த்தசாரதி இந்து ஆலய பாதுகாப்பு முன்னணி நிறுவனர். ஆன்மீக அரசியல் கட்சி சார்பாக இன்று இந்து ஆலய பாதுகாப்பு முன்னணி சார்பாக திருப்பணி கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறையின் இந்த அராஜக போக்கை கண்டித்து அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய இந்து விரோத போக்கை கண்டித்து இந்த திருமண கூட்டத்தில் பல்வேறு அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் தன்னுடைய கண்டன உரையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இந்து ஆலயத்தை பாதுகாக்க வேண்டிய இந்து சமய அறநிலைத்துறை மேல்முறையீட்டில் போயிருக்கிறாங்க. இது ஒரு காரணம் போக இந்து சமய அறநிலைத்துறை கலைக்கணும். ஏன்னா பல ஆண்டு காலமாக திரு ராமகோபால் அவர்கள் தொடங்கி பல்வேறு இந்து இயக்க தலைவர்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இந்து சமய அறநிலைத்துறை கலைத்து அறவோர் சான்றோர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுடைய அந்த வழிபாட்டு தலம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது போலவே, இஸ்லாமியருடைய வழிபாட்டு தலம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது போலவே இந்து சமய அறநிலைத்துறை ஒரு சுதந்திரமான ஒரு வாரியமாக மாற்றப்பட வேண்டும் என்பது பல நீண்ட நாள் கோரிக்கை. இந்த அராஜக போக்கினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கு அது தலையாணை பெற்றதே இந்து சமய அறநிலைத்துறை. கோவிலை பாதுகாக்க வேண்டிய ஒரு துறை, கோவிலினுடைய நடவடிக்கையை இந்துக்களுடைய வழிபாட்டு முறையை முன்னெடுக்க வேண்டிய ஒரு துறை அந்த வழிபாட்டு முறைக்கு எதிராக மேல்முறையீடு சொன்னால் இதுவே அவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை சிதைக்கும் வண்ணமாக ஒரு சாட்சியாக அமைகிறது. ஆகவே இந்த அரசாங்கம் உடனடியாக இந்து சமய அறநிலைத்துறை கலைத்து சான்றோர் அறவோர் வாரியத்திடம் இதை ஒப்படைக்க வேண்டும் என்பது இந்த நேரத்தில் சமூக வலைத்தளத்தில் நீங்கள் பரபரப்பாக நிறைய பேசியிருக்கீங்க. நிறைய இடையில அதாவது இந்திய இயக்க தலைவர்கள் பேசுவது எல்லாமே பரபரப்பு செய்தி மட்டுமல்ல, உண்மை செய்திகள். இன்றைக்கி பூர்ணச்சந்திரனுடைய மறைவை வலைதளங்களில் எவ்வளோ பட்சப்படுத்தினாலாம் பார்க்குறோம். அவர் திமுகவை சார்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். தன்னெழுச்சியாக முருக பக்தியின் காரணமாக, மன உளைச்சலின் காரணமாக, இந்து சமய அறநிலைத்துறையினுடைய தூண்டுதலின் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொடுத்தார். இதை நாங்கள் கொலை வழக்காக மாற்றணும்னு கேட்குறோம். இதற்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்ட போது இந்த அரசாங்கம், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தில் பல்வேறு சிறைகள், வழக்குகள், இது எல்லாம் தாண்டித்தான் இந்து இயக்கங்கள் இந்து மக்களுக்காக விழிப்புணர்வுக்காக செயல்படுத்துவாங்க. அதாவது ஒவ்வொரு இந்து இயக்க தலைவர்களும் உயிரை துச்சமென மதித்து வீட்டை விட்டு கிளம்பும் போது வாக்கரிசி போட்டு தான் கிளம்புறாங்க. இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்மந்தமே இல்லாத, அதாவது உப்பு சப்பு இல்லாத வழக்குன்னு சொல்லுவாங்க. இவன் காவி துண்டு போடுறானா, இவன் இந்து சமுதாயத்துக்கு ஆதரவாக போடக்கூடாது, உடனே ஒரு மேல் வழக்கு. இங்கே மேடையில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு வழக்குகளில் சிறை சென்றிருக்கிறார்கள். இந்த இந்திய தலைவர்களுக்கு சிறை என்பது புதிது அல்ல, வழக்கு என்பது புதிதல்ல. இது எல்லாம் சமாளிக்கக்கூடிய வல்லமையும் திறமையும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானும் 39 தேவர்களும் எங்களுக்கு கொடுப்பார்கள் நம்பிக்கையோடு நாங்கள் பயன்படுத்தோம். பேர் சோமராஜ் ஆன்மீக